அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரையிலும் இந்த புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் 214 பாடல்கள் பார்த்துருக்குறோம். அதாவது சூரிய மகாதசை, சந்திர மகாதசை, இந்த 2 தசாபுத்தி அந்தரங்களை பற்றியும் மிக தெளிவாக பார்த்துருக்குறோம், வழக்கம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செவ்வாய் மகாதசையில் அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்தில் இந்த 9 கிரகங்களும் புத்தி நடத்துகிற காலம். அந்த காலங்களில் சாதகர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி அந்த செவ்வாய் தசையில் சுய புத்தி, அதாவது செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள். அப்போ அந்த நாட்களில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கத்தை தெளிவுரையை பார்ப்போம். ஆமென்ற செய் திசையில் வருஷம் 7, அங்காரகன் புத்தி நாள் 147, போமென்ற அதன் பலனை புகழக்கேடு, புகழான அரசர் பகை ஆயுத பீடை, தாமென்ற சத்துருவால் வியாதி காணும், தனச்சேதம் உடல் சேதம் தானுண்டாகும், நாமென்ற நகரத்தில் சூன்யம் உண்டாம், நாளெல்லாம் பகையாலே தீது உண்டாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடலை. இப்போ ஆமென்ற செய் திசையில் வருஷம் 7, செவ்வாய் மகாதிசைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மொத்த வருஷம் 7 வருஷம். அங்காரகன் புத்தினார், அந்த செவ்வாய் திசைக்குள்ள செவ்வாய் புத்தினார் 147, அதாவது 4 மாதம் 120 நாள், மிச்சம் இருக்கிற 27 நாள், 147 நாள், 4 மாதம் 27 நாள். அந்த காலங்களில் சாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன் வழங்கும் அப்படிங்கிறத அந்த 2வது அடியில் சொல்றாரு பாருங்க. போம் என்ற அதன் பலனை புகழக்கேடு, புகழான அரசர் பகை. புகழான அரசர் யாரு? நீதிமான வழங்கக்கூடிய அரசாங்கம், பொய் கேஸ் போடுற அரசாங்கம் இல்லை. உண்மையான குற்றவாளிகளுக்கு உண்மையான தண்டனையை கொடுக்குற அரசர் தான் புகழான அரசர்னு சொல்லுவாங்க. நீதிமான ஆளக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம் புகழான அரசர் அப்படின்னா. அப்ப இந்த ஜாதகனை இந்த காலங்களில் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுத்தும், குற்ற செயல்களில் பங்கெடுக்க வைக்கும். இந்த மாதிரி சில கோளாறுகளை இந்த ஜாதகனுக்கு கொடுத்து அதனால் அந்த அரசாங்க பகையை, அந்த அரசாங்கத்தினுடைய தண்டனையை இவை ஏற்க வேண்டிய காலமாக இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். புகழான அரசர் பகை, ஆயுத பீடை, ஆயுதங்களால் உண்டாகக்கூடிய காயங்கள், வண்டி வாகனங்களில் விழுகிறது, மரமேறி விழுகிறது, அல்லது எதிரிகளோட சண்டை போடுறதுனால, அல்லது மற்றவங்களோட வம்பு வழக்குகளில் பகைகளில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறதுனால ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி அந்த ஆயுத பீடைகளை இந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி காலங்களில் சாதகருக்கு உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 3வது அடியில் தாமென்ற சத்துருவால் வியாதி காணும். சத்துருன்னு சொன்னால் பகைவன், எதிரிகள். தாமென்ற சத்துருன்னா உட்பகை, கூட இருந்தே ஒளியே இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களாலேயும் கூட இந்த ஜாதகனுக்கு அந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலங்களில் வியாதி காணுங்கிறார். காயம்படுறது, சண்டை சச்சரவு உண்டாகிறது, வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு போலீஸ் நிலையம் போகிறது, நீதிமன்றங்களுக்கு போகிறது, அதனால் செலவினங்கள் உண்டாகிறது, அதனால் மன உளைச்சல் ஏற்படுறது. இதெல்லாம் தாமென்ற சத்துருவால் வியாதி காணக்கூடிய அந்த சூழல். அதே அடியில் 2வது வரியில் சொல்லும்போது தனச்சேதம் உடல் சேதம், அதற்கான வாய்ப்பும் உண்டுங்கிறார். அடுத்து 4வது அடியில் சொல்லும்போது நாம் என்ற நகரத்தில் சூன்யம் உண்டாங்கிறார். அவன் வசிக்கக்கூடிய இடங்களில், வசிக்கக்கூடிய ஊரில் அவனுக்கு சூன்யங்கள் ஏற்படும். அப்படின்னா வெறுமை ஏற்படுறதையும் சூன்யம் உண்டுன்னு எடுத்துக்கணும். வெறுமைன்னு சொன்னால் வறுமை ஏற்படுறது, வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுறது, இதெல்லாம் சூன்யம்தான். அதே நேரத்தில் போட்டி பொறாமைகளால் பில்லு ஏவல் சூன்யம், இந்த மாதிரி வைக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் கூட அந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலங்களில் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அந்த செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் ஆதிபத்திய கோளாறு, அமர்ந்திருக்கிற இடத்துல ஏற்படக்கூடிய பலம் இழப்பு, இதனால தான் இந்த தீய பலன்கள் வரும். செவ்வாய் ஆட்சி உச்ச பலத்தோடவே நல்ல ஆதிபத்திய பலம் பெற்றிருந்தாலோ, அல்லது குரு பார்வை, குரு சேர்க்கை, அல்லது குரு தவிர மற்ற சுப கிரகங்கள் புதன் சந்திரன் போன்றவர்களுடைய பார்வை சேர்க்கை, இதெல்லாம் அந்த ஜாதகனுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். இங்கே புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டியிருக்கிறது முழுக்க முழுக்க அவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமிழந்து காணப்பட்டால், பாவக ஆதிபத்திய கோளாறுகள் இருந்தால், நீச்சம் பகை அசுபர் சேர்க்கை போன்ற பாதிப்பான அமைப்புகள் அந்த செவ்வாய்க்கு இருந்தால்தான் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கெட்ட பலன்கள் வரும். ஆக இந்த மாதிரி செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் அவர்கள் பாதிப்பு அடைஞ்சா
அதற்கான இறை வழிபாடு. பெரும்பாலும் சிவாலய வழிபாடுகள் இந்த செவ்வாதசை செவ்வாபுத்தி நடக்கிற காலங்களில் அந்த ஜாதகர் வழிபட்டு வந்தால் பாதிப்புகளை குறைச்சிக்கிறோம். அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.